பச்சைப்பருப்பு அரை டம்ளர், துவரம் பருப்பு அரை டம்ளர், ரெண்டுத்தையும் குக்கரில் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பருப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பில் இருக்க தூசி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அந்த பருப்போட மொத்தமாக போட்டுருங்க. நீங்கள் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நார்மலாக கட் பண்ணாலே போதும் இந்த ரெசிபிக்கு. இப்போது இதில் வந்து ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு அரை டம்ளர் பாசி பருப்பு, அரை டம்ளர் தூரம் பருப்பு, டம்ளர் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சேர்த்து குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். பருப்பு நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா கொஞ்சம் குழையிற மாதிரி இருந்தால் தான் அந்த மிளகா கிள்ளி சாம்பார் சூப்பராக வரும். அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 3வது விசிலே செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துச்சுன்னா அதிலே எடுத்துடலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 3-4 விசில் வந்திருக்கும். இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து என்னென்னனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி மாற்றுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த கடுகு, சீரகம் ரெண்டுமே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கடுகுலாம் பொரியட்டும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான குக்கிங் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாமே போடுறோம். செல்ஃப் கேர் வீடியோஸ் எல்லாமே போடுறோம். இதெல்லாம் நான் எப்படி புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறப்போ நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், நான் வந்து என்ன குக்கிங்கில் மிஸ்டேக் பண்ணேன், இப்போ எனக்கு என்ன கரெக்டாக வருது, இதெல்லாம் தான் நான் இந்த சேனலில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறதா இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்துட்டு 2 காஞ்ச மிளகாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா நீங்கள் சிசரில் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கை எரியும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கணும். நல்லா வந்து அதை மத்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு. ஏன்னா வந்து நம்ம திருப்பி அந்த தாளிச்சதெல்லாம் கொட்டி இதில் வேக வைக்க போகிறோம். வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நீங்கள் தாளிக்கிறப்ப போட்டு சேர்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி ஃப்ரை ஆன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தாளிக்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க. இதில் வந்துட்டு சாம்பார் பொடி வந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். கரைச்சி நம்ம ஊற்றணும். புளி வந்துட்டு ரொம்ப அதிகமாக போடாதீங்க, இல்லைனா புளிப்பாக மாறிடும். ஒரு சின்னதாக ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அளவு தான் அந்த புளி இருக்கணும். அதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி கரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
புளி நல்லா கரைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுக்கு ரொம்ப புளிப்பு தன்மை தேவை கிடையாது. ஆனால் மீன் குழம்பு, காரக்குழம்பு அதெல்லாம் வைக்கிறப்போ ஒரு அரை மணி நேரம் புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைங்க. இதில் வந்துட்டு புளியை ஊற வைக்கல, அப்படியே தான் நம்ம சேர்க்குறோம். சூப்பராக ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ புளி கரைச்சலை இந்த சாம்பாரில் கொட்டியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் இந்த சாம்பாரை விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் வந்து விசில் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, சும்மாவே வெறுமனே மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இட்லி, முட்டை தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் சூப்பராக ஒரு முட்டை தோசை சுட்டுடலாம் வாங்க. சாம்பார் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக கொதி வந்திருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக தண்ணி சாம்பாராக வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இட்லிக்கு நீங்கள் 2 இட்லியை வச்சுக்கிட்டு இந்த கிண்ணம் சாம்பாரை ஊற்றி கூட சாப்பிட்லாம். முட்டை தோசையும் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்கும் இந்த காம்போ. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாம்பாரை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், அசத்தலான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. இதை மிளகா கிள்ளி சாம்பார்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் இதை வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம முட்டை தோசை, இட்லி, பொங்கலுக்கு, வெண்பொங்கலுக்கு வேறு லெவல் காம்போவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இட்லி, முட்டை தோசை இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றோம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும், ஏன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வந்துட்டு பெருசாக இந்த காய்கறி அந்த காய்கறி அது இதுன்னு வச்சுருக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்குன்றதுக்காக தான் இந்த ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய்.